கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் மருத்துவமனைக்கு சென்றாலே பாதி சொத்து செலவாகும் என கூறும் அளவுக்கு இன்றைக்கு அதிக வியாபாரமிக்க தொழிலாக மாறிவிட்டது. இயற்கையான வழியில் எல்லா நோயையும் தீர்க்கும் நம்முடைய முன்னோர் சொன்ன அதிசய மருந்து மற்றும் அற்புத மருந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நாம் தினமும் நம் உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இவை மூன்றையும் நன்கு வறுத்து பொடி செய்து கொண்டு இரவில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வந்தால் உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்புகளை நீக்கி இரத்தம் சுத்திகரிக்க செய்யும். கருஞ்சீரக பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சுடுநீரில் தேன் கலந்து பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும். இதை காலை மாலை இருவேளை சாப்பிடலாம். பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு மருந்துகளுடன் இதையும் எடுத்துக்கொள்வது நல்லதாகும். இதனை உட்கொள்ளும்போது கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் மற்றும் கசடுகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. பெண்கள் அதிகம் சந்திக்கும் பிரச்சனை PCOD எனப்படும் சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு கருஞ்சீரகத்தை நன்றாக அரைத்து பொடியாக்கி அதில் தேக்கரண்டி தேனில் கலந்து 10 நாள்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிரச்சனை சரியாகும் என நம்பப்படுகிறது. தோல் நோய்களுக்கு கருஞ்சீரகம் சிறந்த மருந்து. இதை பொடி செய்து கரப்பான் மற்றும் சியாரியாசிஸ் நோய் இருப்பவர்கள் தேய்த்து குளித்து வரலாம். புண்களால் ஏற்படும் தழும்புகளும் மறையும். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் கொண்டு தயார் செய்யப்படும் இந்த பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினந்தோறும் சாப்பிட்டு வருவது உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இந்த பொடியை தினமும் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வர உடல் எடையை விரைவாக குறைக்கலாம். குறிப்பாக இது தொப்பை கொழுப்பை குறைக்க சிறந்த தேர்வாகும். இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் எடையை வேகமாக குறைக்கிறது. இந்த பொடியை காடி நீராகாரம் விட்டு அரைச்சு படை இருக்கிற இடத்துல பூசலாம். அதோட கரப்பான் சிரங்கு மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெயில கருஞ்சீரக பொடியை சேர்த்து குழைச்சு பூச குணமாகும். பசுவோட கோமியம் விட்டு அரைச்சு வீக்கம் உள்ள இடத்துல பூசுனா வீக்கம் குறையும். மாரடைப்பு, உயர் இரத்தம் அழுத்தம், தமனி அடைப்பு போன்ற பல்வேறு உடல்நல கோளாறுகளை தரும் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை தினமும் கருஞ்சீரக எண்ணெயை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இயற்கையாகவே வெளியேற்றிவிடலாம். கெட்ட கொழுப்பை வெளியேற்றுவதோடு பல ஆரோக்கிய நன்மைகளையும் கூடவே வழங்குகிறது. சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கின்ற அனைவரும் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தில் தேன் கலந்து சாப்பிட்டு வர பிரச்சனைகள் குணமாகி உடல் நன்கு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படும். இந்த டிப்ஸினை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பின்பற்றலாம். கருஞ்சீரக ஹேர் டை தயாரிக்கும் முறை: 50 கிராம் கருஞ்சீரகத்தை கரிசலாங்கண்ணி பொடியையும் 50 கிராம் வாங்கிக் கொள்ள வேண்டும். காய்ந்த நெல்லிக்காயை 50 கிராம், அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அனைத்தையும் தனித்தனியாக ஒரு இரும்பு கடாயில் போட்டு நன்றாக குறைந்த தீயில் வறுக்க வேண்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து பொடி செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஸ்பூன் பொடி எடுத்தால் அதே அளவு 6 ஸ்பூன் அளவிற்கு காஃபி தூளையும் சேர்க்க வேண்டும். இதனுடன் இப்படி இரண்டையும் சேர்த்து தண்ணீர் ஊற்றி நன்றாக கலந்து ஒரு 5 நிமிடம் அப்படியே வைத்திருந்துவிட்டு பிறகு அதை நம்முடைய தலையின் வேர்க்கால்களில் படும் அளவிற்கு தடவ வேண்டும். நாமே நம்முடைய வீட்டில் தயார் செய்து உபயோகப்படுத்தும் பொழுது அதனால் நமக்கு ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாகும். யாரெல்லாம் கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாது? புதிதாக திருமணமான பெண்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது. கருஞ்சீரகம் கரு உருவாகுவதை தடுக்கும் ஆற்றல் படைத்தது. எனவே குழந்தையை எதிர்நோக்கும் தம்பதியினர் இதனை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம். அவர்கள் மட்டுமின்றி கருத்தரித்த பெண்களும் இதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கருஞ்சீரகம் உதவி புரிந்தாலும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதனை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேற்கொண்டு இரத்த அழுத்தம் குறைந்து பல சிக்கல்களை காண நேரிடும். சில பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்கும். அந்த நாட்களில் அடிவயிறு கனமாகி சிறுநீர் வெளியேறுவதில் சிரமம் ஏற்படும். இதற்கு கருஞ்சீரகம் மருந்தாக பயன்படுகிறது. அதை வறுத்து லேசாக வெடிக்க விட்டு தூள் செய்து வைத்துக்கொண்டு மாதவிடாய் ஏற்படும் தேதிக்கு 10 நாட்கள் முன்பிருந்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தினமும் இருவேளை தேன் அல்லது கருப்பட்டி கலந்து சாப்பிட வேண்டும். இது மாதவிடாய் சிக்கலை போக்கும்.
வயிறு கனம் குறைந்து சிறுநீர் நன்றாக பிரியும். சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும். நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்.